திமுக சொம்பு, திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திருமாவளவன். சும்மா ஆதரவு தானே கொடுக்கறதா சொன்னீங்க. போய் அமைச்சரவையிலே உட்காந்துருக்கீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம் பறிச்சு திங்குறீங்களே. நான் ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் காபி சாப்பிட்டு இருக்கீங்களே. சமூகமாக பிரிந்து கிடக்கிற எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், அவர்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இது 1999 நெய்வேலியில் நான் முழங்கிய முழக்கம். 2026 இந்த அரசியல் களத்தில் காலத்தால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த 25 ஆண்டுகள் இந்த இயக்கம் தாக்கு பிடித்து நின்றதே ஒரு சாதனை தான். சமகாலத்தில் தோன்றிய பல இயக்கங்கள் காணாமல் போய்விட்டன, இருந்தாலும் செயலிழந்து போய்விட்டன. பல இயக்கங்கள் வேறு பெரிய இயக்கங்களோடு போய் கரைந்து போய்விட்டன. எந்த பின்புலமும் இல்லாமல், யாருடைய ஆதரவும் இல்லாமல், ஊக்கப்படுத்த எவருமே இல்லாமல், பாராட்டுவதற்கு யாரும் இல்லாமல், சொந்த கைகளை ஊன்றி கரணம் போடுகிற இயக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இந்த அரசியல் களத்தில் கரணம் போட்டு இந்த இடத்தை தொட்டு இருக்கிறது. இதை இன்றைக்கு பலராலும் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. சும்மா ஆதரவு தானே கொடுக்கறதா சொன்னீங்க. போய் அமைச்சரவையிலே உட்காந்துருக்கீங்களே. நான் ஆத்தங்கரையை தானே உட்கார சொன்னேன், நீங்க அள்ளி குடிக்கிறீங்களே. நான் மரத்து நிழல தானே உட்கார சொன்னேன், நீங்க பழம் பறிச்சு திங்குறீங்களே. ஹோட்டல்ல வேலை செய்ய தானே சொன்னேன், நீங்க போய் காபி சாப்பிட்டு இருக்கீங்களே என்று கேள்வி கேட்பது போல இருக்கிறது. திமுக தலைமையிலான கூட்டணியை தேர்தலுக்கு முன்னால் கட்டி காப்பாற்றியவன் திருமாவளவன். அடித்து சொல்லுவேன், நெஞ்சு உயர்த்தி சொல்லுவேன், தலை நிமிர்த்து சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால் அகந்தையால் சொல்லவில்லை. என்னை ஒரு துருப்புச் சீட்டாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை உடைக்க முயற்சித்தது உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நாள்தோறும் பேசக்கூடிய அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய அரசியல் சக்தி கிடையாது. ஆனா கடந்த 2 வருஷமா எந்த மீடியாவை நீங்கள் பார்த்தாலும், சமூக வலைத்தளங்களை பார்த்தாலும், விடுதலை சிறுத்தைகள் என்று திரும்ப பேசினார். சில பேர் பாராட்டி நயந்து உசுப்பேற்றி விட்டு வெளியே கொண்டு வர பார்த்தார்கள். சில பேர் கடுமையாக விமர்சித்து திமுக சொம்பு, திமுக கொத்தடிமை, திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கிறான் திருமாவளவன் என்று கடுமையாக வசைபாடி பார்த்தார்கள். பாராட்டினாலும் அசையவில்லை திருமாவளவன், வசைபாடினாலும் அசையவில்லை திருமாவளவன். ஏனென்றால் திருமாவளவனுக்கு ஒரே நோக்கம்தான் இருந்தது, இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டும்தான். இன்றைக்கு கட்டுக்கோப்பாக அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்தது என்றால் அதற்கு திருமாவளவன் எடுத்துக்கொண்ட முயற்சி ஒரு காரணம் என்பதை, எதற்கும் அசைந்து கொடுக்காமல் உறுதியோடு நின்றான் என்பது ஒரு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, Facebook, Instaல ஃபாலோ பண்ணுங்க.